அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமானவர்களே, நாங்கள் சென்ற வாரத்திலே சூரத்துன் நஸ்ர், சூரா காஃபிரூன், அதே போன்று சூரா லஹபும் பார்த்தோம். அந்த சூறாவிலே ஒரு விடயம் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. நமக்கு தெரியும், அபூ லஹப் நபி அவர்களுக்கு சாபமிட்டான், கைகளால் மண்ணை அள்ளி எத்தினான். அல்லாஹ் அவன் மீது சாபமிட்டு இந்த சூறாவை இறக்கினான். இந்த அபூ லஹபினுடைய மகன் தான் உத்துபா பின் அபி லஹப். உத்துபா என்று சொல்லக்கூடியவன் அபூ லஹபினுடைய மகன். இவன் நபி அவர்களுடைய மகளை திருமணம் முடித்து தலாக் சொல்லிவிட்டான். இஸ்லாத்திலே வரலாறுகளிலே நபி அவர்களுக்கு அதிகமாக துன்புறுத்தல் கொடுத்த காஃபிர்களில் இவனும் ஒருத்தன். எந்த அளவு துன்புறுத்தல் கொடுத்தான்டா, ரசூலுல்லாஹ் முகத்துல துப்பினான், ரசூலுல்லாஹ் உடுப்பை பிடிச்சி கிழிச்சார். நபி அவங்க ஒரு துவா தான் செஞ்சாங்க, அல்லாஹும்ம சல்லித் அலைஹி கல்பம் மின் கிலாபி, யா அல்லாஹ் உன்னுடைய நாய்களிலிருந்தும் ஒரு நாயை இவனுக்கு சாட்டுவாயாக. சிறிது காலத்தில் இவன் ஷாமுக்கு வர்ற நண்பர்களோட ஒரு பிரயாணம் கொண்டு போறாரு. போயிட்டு ஒரு ஓரமாக தூங்க வேண்டிய சந்தர்ப்பம், தூங்கி கொண்டிருக்கிறான். சிங்கம் கொண்டு வருது, வந்து மோந்து பார்க்குது. மோந்து பார்த்து 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 சரியா இவனுக்கு நேருக்கு வந்துச்சு. இவனும் கண்ணை முழிச்சிட்டு அந்த கண்ட உடனேயே அல்லாஹ் தாலா இவன் உள்ளத்துல போட்டான். அவத்திலே அவன் சொல்லிப்பான், வல்லாஹி தஅவத்து முஹம்மத், அல்லாஹ் மீது ஆணையாக இது முஹம்மதுனுடைய சாபம் தான் என்று சொன்னான். சிங்கம் தனக்கு தேவையான ஒன்றை கண்டா உடனே வேட்டையாடும். ஆனா இந்த சிங்கம் அவ்வளோ பேர் படுத்திருந்தும் எல்லாரையும் மோப்பம் பிடிச்சி கடைசியா இவன்கிட்ட தான் வந்துச்சு. கண்ணியமானோர்களே, இந்த உத்துபாட கைய கவ்வல்ல, காலை கடியல்ல, உத்துபாட முகத்தை தான் கவ்விடுச்சு. ஏன்? இந்த வாயால தான் ரசூலுல்லாஹ் முகத்துக்கு துப்பினான். சொன்னான் என்ன தெரியுமா, யா முஹம்மத் கத்தலனி அன்த ஃபி மக்கா வான ஃபி ஷாம், முஹம்மதே நீங்க மக்காவுல இருந்து ஷாம்ல இருக்கிற என்ன கொலை செய்து விட்டா என்று சொல்லிட்டு தான் அவன் செத்தான். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்துக்கும் துன்புறுத்தல் கொடுக்கிறவங்களோட நிலைமை இதுதான். எனவே கண்ணியமானவர்களே, அந்த சூறாவோடு இன்றைய நாள் சூரத்துல் கௌசர் என்று சொல்லக்கூடியது. ஐயாமுல் ஜாஹிலியத்தில் ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. என்னடான்னா, யாரையாவது ஆம்பளை புள்ள மௌத்தாகிட்டா அந்த புள்ளட வாப்பாவை பார்த்து சொல்றியா, நீ அபுத்தர். என்ன சொல்ற? நீ அபுத்தர், உனக்கு சந்ததியே இல்லைன்னு சொல்ற. இந்த வார்த்தைய வாஹில் இப்னு ஆசிம், அபூஜஹல் போன்ற இந்த காபிர்கள் என்ன செய்தார்கள், ரசூலுல்லாவுக்கு பாவித்தார்கள். ஏன்? ரசூலுல்லாவுடைய மகன் காசிம் மௌத்தாயி, அப்துல்லா மௌத்தாயி, இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் ரசூலுல்லாக்கு. ரசூலுல்லாக்கு ஒரு கவலை. அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்குறான். இந்த காபிர்கள் சொன்னதை இழிவுபடுத்தி அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்றான். என்ன இறக்குனான்? இன்னா அஅதைனாகல் கௌசர். கௌசரண்டா ரெண்டு அர்த்தத்தில் இருக்கு. ஒன்று நஹருன் ஃபில் ஜன்னா, ஸ்வர்க்கத்தில் உள்ள ஒரு ஓடைக்கு பேர் தான் நஹர். ரெண்டாவது பேர் சொல்றது அதிக நன்மைகள் நலவுகள் கொடுக்கப்பட்ட மனிதனுக்கு கௌசர் என்று சொல்ற. அல்லாஹ் தஆலா இறக்குனான். நபியிட கவலைக்கு ஆறுதல் சொல்றான் அல்லாஹ், இன்னா அஅதைனாகல் கௌசர், நபியே நாங்கள் உங்களுக்கு அதிகமான நலவுகளை அல்லவா தந்திருக்கின்றோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், ஃபஸல்லி நீங்கள் முதலாவது அல்லாஹ்வை தொழுங்கள், லிரப்பிக வன்ஹர் இன்னும் அவனுடைய பேராலே நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், உங்களுடைய எதிரிகள் தான் சந்ததியற்றவர்கள் என்று அல்லாஹ் யாரை பார்த்து சொன்னானோ அல்லாஹ் அவனுகளை பார்த்து சொல்கின்றான், இவனுகள் தான் சந்ததியற்றவர்கள். நபியே நீங்க எந்த ஒரு விடயத்திலையும் குறைஞ்சால் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா உடனே இந்த ஆயத்தை இறக்குறான். நாங்கள் ஒரு தடவை ஓதிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். கண்ணியமானவர்களே, இந்த சூரா ஓதும் பொழுது கவனிக்க வேண்டியது, இன்னா அஅதைனாக அல் கௌசர். அப்ப அந்த க போயிட்டு லாம்ல ஜாயின்ட் ஆக போகல,
ஆத்தைனா கல் கௌசர்ன்னு வருது. அப்ப நாங்க இப்படி ஓதிடப்படா, இன்னா ஆத்தைனா கல் கௌசர்ன்னு ஓதிடக்கூடாது. இன்னா ஆத்தைனாக்க அல் கௌசர். அப்ப அதை நாங்க சேர்த்து ஓத போக்குள்ளதான் இன்னா ஆத்தைனா கல் கௌசர்ன்னு வருது. ரெண்டாவது விஷயம், ஃபஸல்லி ரப்பிகன்னு சில பேர் ஓதுற. எப்படி ஃபஸல்லி ரப்பிக இல்ல, ஃபஸல்லி லிரப்பிக, அந்த 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 மொழிச்சலோடு ஓதணும். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இல்ல வன்ஹர் ஹா. அடுத்த ஒரு விஷயம், இன்ன ஷஅனி அக்கன்னு சில பேர் ஓதுற. இன்ன ஷஅனி இல்ல, இன்ன ஷானி அக்க என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த சூறாவில் கவனிக்க வேண்டும். அடுத்த சூறா அல்லாஹ் தஆலா இறக்குறான், சூரத்துல் மாஊன், ஆகுமாக்கப்பட்டவைகள் என்ற ஒரு சூறாவே இறக்குறான். இது எந்த சூறா இறக்குறதுக்கு அல்லாஹ் தஆலா காரணம் என்னடாண்டா, மக்கத்து காவிர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, அனாதைகளை மதிக்கிறல்ல, வெட்டி உதைக்கிற, விரட்டுற, அவங்களுக்கு உணவு கொடுக்கறதும் இல்லை. அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்குறான், அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், நபியே நீங்க பார்க்கலையா மறுமை நாள்ல நலவுக்கு நன்மையும் தீமைக்கு தண்டனையும் கொடுக்கறத பொய் என்று சொல்றானுங்களே, இவனுகளை நீங்க பார்க்கலையா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், யதீம்களை இவனுகள் விரட்டுறானுகள், அடிச்சு துரத்துறானுகள். வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், இவனுகளும் கொடுக்குறல்ல, கொடுக்குற மனுஷனுக்கு ஆர்வமூட்டுறதும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். வலா யஹுல்லு, தூண்டுறானுகள் இல்ல, அலா தஆமில் மிஸ்கீன், கஷ்டப்படுற மக்களுக்கு மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இவங்க தூண்டுறதும் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். எனவே எங்கள்கிட்ட இந்த ரெண்டு பழக்கமும் இருக்கக்கூடாது. முதலாவது, நாங்கள் அனாதைகளை ஆதரிக்க வேண்டும், அவர்களை விரட்டக்கூடாது, அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகள் செய்ய முடியுமா செய்து கொடுக்க வேண்டும். அதே போன்று வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கணும், உணவு கொடுக்கறதுக்கு தூண்டோணும். நான் ஊரில் கொழும்புக்கு வந்து இப்போ 5 வருஷம் ஆகுது. எல்லாரோட கிருப்பையினால் வாரத்துக்கு முதல் கிட்டத்தட்ட 2-2.5 வருடங்களாக எங்களுடைய ஊர் ஈஸ்டர்னில் காத்தாங்குடியிலையும் ஓஃபனேஜ் இருக்குது, பாய்ஸுக்கு மாத்திரம். ஏராவூர்லையும் ஓஃபனேஜ் இருக்குது. அங்கே பாய்ஸும் நடத்துகிறாங்க, கேர்ள்ஸும் நடத்துகிறாங்க. என்ன ஓப்பனேஜெண்டாக என்னென்னு விளங்கி கொள்ளணுமே கண்ணியமானவர்களே. அங்கே 2.5 வருடங்கள் மேனேஜராக இருந்தேன். கிட்டத்தட்ட எங்களுடைய பாய்ஸ் சைடில் 35 மாணவர்கள், பெண்கள் தரப்பில் 20-25. இப்போ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி கொஞ்சம் கட்டடங்கள் எங்களுக்கு வெளி உதவிகளால் கட்டுப்பட்டு இன்னும் கொஞ்சம் நாங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு இருக்கின்றோம். இது கவர்மெண்டில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது. ஆனால் பிள்ளைகள் வந்து செலவழிக்கப்படுறதெல்லாம் ஊர் மக்கள்ற நன்கொடை கொடுக்கக்கூடிய ஹாஜிமார்களுடைய உதவிகளை கொண்டு தான் நடத்தப்படுகிறது. கண்ணியமானவர்களே, முதலாவது நாங்கள் அனாதைன்னு தான் நினைக்கிறோம், அந்த பிள்ளை வாப்பா இல்லை உம்மா இல்லைன்னு தான் நினைக்கிறோம். அங்கே வார பிள்ளைகள் முதலாவது வந்து இந்த அடிப்படையில் வருகிறது. முதலாவது தகப்பன் இல்லை, ரெண்டாவது வந்து தாய் இருக்கிறா தகப்பன் இல்லை, ஒன்று மரணிச்சிருக்கலாம், இல்லை தூள் குடு கஞ்சா கேஸில் குடிபட்டு பல வருஷமாக ஜெயிலில் இருக்கலாம், குடும்பத்துக்கு உதவிக்கு யாருமே இல்லை. அடுத்த 3வது விடயம் என்னடான்னு சொன்னால், பிள்ளைகள் வந்து சின்ன வயசில் தொழிலுக்கு அனுப்பி அந்த பிள்ளைகள் அடிபட்டு கஷ்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகளால் வரக்கூடிய பிள்ளைகள். 4வது விடயம் வந்து பெண்கள் அதிகமான பிள்ளைகள் வருது. இதே அமைப்புலையும் வராங்க, வாப்பா அம்மா இல்லை, இல்லை ஒருத்தர் 2 பேரில் ஒரு ஆள் இருக்கிற அமைப்புகளில் வாரத்தோட சில பெண் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள அனாவசியமாக பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு சில ஆண்களால் சில பிள்ளைகளுக்கு என்னென்று அறியாத வயசில் பிள்ளை சுமந்த பிள்ளைகளும் வருது. அவங்களெல்லாம் கொண்டு போய் உரிய முறையில் ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டு எல்லா விடயங்களும் நடத்தப்பட்டு போலீஸுக்கு இந்த கேஸ் போய் போலீஸால் கோர்ட்ஸுக்கு போட்டு கோர்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா அரசாங்கத்தினுடைய சேஃப் ஹவுஸுக்கு அனுப்புவாங்க. இந்த சேஃப் ஹவுஸுக்கு அனுப்புறது எப்படின்னு சொன்னால், அங்கே வந்து ஒரு தேங்காய்க்கு இத்தனை பேர், ஒரு பச்சை குச்சிக்காய்க்கு இத்தனை பேர் என்று கணக்கு பார்த்து தான் சமைப்பாங்க. அதே மாதிரி அங்கே வந்து எங்களுடைய இஸ்லாமிய அமைப்புகள் கிடையாது. பொதுவாக கொமனா கிறிஸ்டியன் அமைப்பில் தான் அது வழி நடத்தப்படும். அங்கே டிவி படம் பாட்டு என்ஜாய் எல்லாம் இருக்கும். குர்ஆன் ஓதரா தொழுகைகளுக்கு முன்னுரிமை கிடையாது. அங்கே இப்படி வார பிள்ளைகள் என்ன செய்யறேன்டா, நாங்கள் போயிட்டு கவர்மெண்டில் பிள்ளைகளை அவங்களுடைய இது எல்லாத்தையும் பாரப்படுத்தி எங்களோட பொறுப்பில் நாங்கள் எடுத்துருவோம். இந்த பிள்ளைகளை எடுத்து அங்கே அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு மதரசா போகிற பிள்ளைகளா நல்லா ஓதுறாங்களா அவங்கள மதரசாக்கு அனுப்புவோம், நல்லா படிக்கிற பிள்ளைகளா அனுப்புவோம், கிளாஸுக்கு அனுப்புவோம். பிள்ளைகளுக்கு விளையாட்டு நிகழ்ச்சி இருக்குது, எல்லா வகையிலையும் அந்த பிள்ளைகளை நாங்கள் பராமரித்து வரோம் அல்லாஹ்வுடைய கிருபையினால சகோதரர்களே. எனவே இந்த அமைப்புகளில் இந்த பிள்ளைகள் இருக்குது. நாங்கள் வெறுமனே நினைச்சிடக்கூட வாப்பா அம்மா இல்லைன்னு மாத்திரம் இந்த அமைப்புகள்லையும் இந்த பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பிள்ளைகளுக்கு எங்களால் முடிந்த உதவிகள் நாங்கள் இந்த ரமலான் 12 போனோம். எனக்கே இங்கே வந்து தான் தெரியும், எங்களுடைய ரத்மலான
இதை தாண்டி ஆஃபீஸை தாண்டி போகல அதுக்குள்ள ஒரு ஓஃபனேஜ் ஒன்று இருக்கு. அங்கேயும் போன மாஷா அல்லாஹ், அங்கே ஒரு தனி பரம்பரை குடும்பம் உண்டே அதை நடத்தி வராங்க அல்லாஹ்ட கிருபையினால. அங்கே பாய்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க, 35 பேர் 30 பேருக்குள்ளே இருக்கிறாங்க பிள்ளைகள். அங்கேயும் ஒரு இஃப்தார் ஒன்று போய்த்துட்டு வந்தோம் அல்லாஹ்ட கிருபையினால. அந்த அமைப்புல முதியோர் இல்லங்கள், அதே போன்று சிறுவர் இல்லங்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. சகோதரர்கள் என்ன சொல்ல வாரமெண்டா, ஒன்று நாங்கள் உதவி செய்யணும், இல்லை உதவி செய்யறதுக்கு நாங்கள் ஏவோணும் ஒருத்தர். அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன். அல்லாஹ் இப்ப இவங்களோட விஷயத்துல வாரான். யாரு? சில முனாஃபிக்கள் இருக்கிறாங்க, தொழுகையாளிகள், ஆனால் அவர்களுக்கு வயலுட் கேடுதான் என்று. ஆனா இந்த சொல்ற விஷயம் அல்லாஹ் எல்லாம் முனாஃபிக்காண்டு நானும் நீங்களும் இந்த அல்லாஹ் சொல்ற விஷயத்தை பார்த்து டெஸ்ட் பண்ணி கொள்வோம். என்னது? முதலாவது தன்மை சொல்றான் அல்லாஹ், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகைக்கு தக்பீர் கட்டிட்டு அங்க வச்சுதான் கணக்கு பார்க்குறாரு. அங்க வச்சுதான் இவர் காலையில மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெங்காயம் எவ்வளவுக்கு வாங்கினாரு, வெள்ளைப்பூடு எவ்வளவுக்கு வாங்கினாருன்னு கணக்கு பார்க்குறாரு. ஏன்? தக்பீர் கட்டிட்டாரு, உடம்பு இருக்குது பள்ளியில, உசிர் இருக்கு வேற எங்கேயோ, சிந்தனை இருக்குது வேற எங்கேயோ. அல்லாஹ் சொல், மறந்து தொழுபவர்களுக்கும் கேடுதான். அப்ப தொழுகைக்கு வந்துட்டா நான் நிக்கிறது சிராத், நரகத்துக்கு மேல போடப்பட்ட சிராத்தல் முஸ்தகிம் பாடத்துல தான் நான் நிக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆனா நான் நரகத்துக்குள்ளன்ற பயம் வந்துடும். என் முன்னுக்கு என் ரப்பு நிற்கிறான், எனக்கு பின்னுக்கு மலக்குள் மௌத்து நிற்கிறார் என் உசுரை வாங்குறதுக்கு. என் வலது பக்கம் சொர்க்கம் இருக்குது, என் இடது பக்கம் நரகம் இருக்குது. இந்த சிந்தனையோட தக்பீர் பாருங்க, சிந்தனை மாறாது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுறான், அல்லதீனஹும் யுராஊன். அவர்கள் தொழுகை எப்படி தொழுகிறாங்கன்னா பிறர் பார்ப்பதற்காக தொழுகிறார்கள். என்ன, அவர் பள்ளிக்கு வாராராம், அவர் வந்து தொழுகிற மனுஷனா. இதுக்கு தப்சீர் எழுதுகிறாங்க உலமாக்கள் எப்படி என்றா, அதாவது மக்களினுடைய புழக்கங்கள் இருக்கிற நேரத்தில் பள்ளிக்கு வருவாங்க, மக்களினுடைய புழக்கம் இல்லாத நேரம் என்ன செஞ்சுறாங்க, தொழுகையை விட்டுடுறாங்க. அல்லதீனஹும் யுராஊன். எனவே தொழுகையை காண்பிப்பதற்காக தொழுவதும் அது முகஸ்துதி தான். சில நேரத்தில் நாங்கள் பக்குவத்தோடு தொழுவோம், பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், சில நேரங்களில் உள்ளத்தில் வாரையும் தான், இந்த மனுஷன் என்ன நினைப்பாரோ அப்படி இப்படி என்று. அது ஷைத்தான் அந்த டைம்ல கொண்டு வந்து போடுறது. நாங்கள் எங்களுடைய குறிக்கோள், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறேன். அதே போன்று வயம்னஊனல் மாஊன். சின்ன சின்ன அற்பமான பொருட்களை கூட மக்களுக்கு கொடுக்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க, தடுத்து கொள்ளுவாங்களாம். கண்ணியமானவர்களே, அப்ப நாங்க ரமலான காலங்களோ ஏனைய காலங்களோ மக்களுக்கு கொடுக்குற ஒரு நிலைமை வந்துட்டா, வெள்ளத்தால பாதிக்கப்படுறாங்க, இல்லை சூறாவளியால் பாதிக்கப்படுறாங்க, பூமி அதிர்ச்சியால் பாதிக்கப்படுறாங்க, இன்னொரு கட்டம் வந்தாலும் நாங்கள் தடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அவன் இந்த சூறாவை ஒருத்த கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரஐத அல்லதீ யுகذிபு பித்தீன் فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. கண்ணியமானவரே, நாங்கள் சென்ற வாரங்களிலே ஞாபகப்படுத்தினோம், ஒரு 10 சூறாவாவது இந்த ரமலான் முடிகிறதுக்கு முதல் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடமாக்குவோம்ண்டு முயற்சியில் செய்து கொண்டிருப்பீங்க. சிலருக்கு அந்த சந்தர்ப்பங்கள் அமையாவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை தூக்கிட்டு வந்து அந்த 10 சூறாவையும் தஜ்வீதோடையாவது நாங்கள் ஓதுறதுக்கு கொஞ்சம் பழகிட்டோம்டா பெரிய கிருஃபியாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் வந்து இன்ஷா அல்லாஹ் எங்கள்கிட்ட அணுகி ஹஜ்ரத் நான் கொஞ்சம் ஓதுறேன், என் ஓதுற கொஞ்சம் பாருங்கள். வெக்கப்பட்டு அல்லாட்ட போயிட்டு கைகட்டி நிற்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால் வெக்கத்தை விடுவோம். வயசை பார்க்குறது இல்லையே, மார்க்கத்தில் செல்வத்தை பார்க்குறது எதுவுமே இல்லை. எனக்கு தேவையாக நான் போய்த்து படிக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனோடு இணைந்த மக்களாக அனைவரை ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வயுகாஃபி மஸீதா. வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم بلغنا مكة والمدينة حاجين ومعتمرين
اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. رب اجعلنا مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.